ஹாய் ஹலோ ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்குவாட் பார்த்தோம். ஸோ இந்த இதில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ ஆர்சிபி த ஃபார்மர் சாம்பியன்ஸ், அவங்க கரண்ட் சாம்பியன் 2025, அவங்க தான் சாம்பியன், ஐபிஎல் சாம்பியன்ஸ். ஸோ இந்த டைம் எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க பிக் பண்ணியிருக்காங்க, நிறைய யங் டேலண்ட்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் பார்த்தா விகான் மல்ஹோத்ரா ஒரு அண்டர் 19 டேலண்ட், அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஜார்டன் காக்ஸ் விக்கெட் கீப்பர் ஃபார் பேக்கப் ஃபார் சால்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் இயர் 23 crores க்ளோஸாக போனாங்க, இந்த வாட்டி 7 crores சீப் பை பண்ணிட்டாங்க. தென் ஒரு யங் டேலண்ட் சாத்விக் தேஸ்வால், ஒரு ரிஸ்க் ஸ்பின்னர், அவரை பிக் பண்ணியிருக்காங்க. மங்கேஷ் யாதவ் ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட், மத்திய பிரதேஷ்லேருந்து, ஒரு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவர். ஸோ ஐ திங்க் எஸ்தேயாலுக்கு பேக்கப் அவங்க வச்சுருக்காங்க. தென் விக்கி ஆஸ்வால், அவரும் ஒரு மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். தென் கனிஷ் சௌகான், ஒரு எக்ஸலண்ட் அண்டர் 19 டேலண்ட்டு, ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர். தென் என்னை பொறுத்தவரையும் ஸ்டீலுன்னு பார்த்தா ஜேக்கப் டஃபி, எக்ஸலண்ட் பிக் ஃபார் அசில்வுட்க்கு பேக்கப்பு. ஸோ நம்மளோட த கிரேட்டஸ்ட் ஆர்சிபி ஃபேன் வெறியன் கோகுல், எப்படி ஹாப்பியா நீ? ஈசால கப் ಇವರೆಲ್ಲ நம்மதுவா இந்த வாட்டியும்? ಇವರೆಲ್ಲ ಎಲ್ಲಾ ವಿಡಿಯೋದಲ್ಲೂ ಗ್ರೇಟೆಸ್ಟ್ ಆರ್ ಸಿ ಬಿ ಫ್ಯಾನ್, ಗ್ರೇಟೆಸ್ಟ್ ಆರ್ ಸಿ ಬಿ ಫ್ಯಾನ್, ಎಲ್ಲಾ ವಿಡಿಯೋದಲ್ಲೂ ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ಮನೆ ಹೈಪ್ ಕೊಡ್ತಿ. ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬಟ್ ಎಲ್ಲಾ ಪಿಕ್ಕು ಪೇಪರ್ ಮೇಲೆ ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಒಂದು 4 ಮಂತ್ಸ್ ಅಲ್ಲಿ, 4-5 ಮಂತ್ಸ್ ಅಲ್ಲಿ ನೋಡೋಣ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಹೆಂಗಿದೇನೋ. ಬಟ್ ಏನು ಚೆನ್ನಾಗಿದೆ, ಐ ಗ್ರೌಂಡ್ ಮೀನ್. ಬಾ? ಬ್ಯಾಂಗ್ಳೂರಾ ಇಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ, ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಬೇಡ. ಚಿನ್ನಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಬೇಡ. ನಮ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಕಪ್ ಬೇಕು. ಚಿನ್ನಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಬೇಡ. ಬೇರೆ ಏನಾದ್ರು ಗ್ರೌಂಡ್ ಇದ್ರೇನೋ ಸಾಕು. ಪುಣೆಯೋ ಇಲ್ಲ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ. பட் பார்க்கலாம். எப்படி எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு. சீரியஸா இது பண்ணது வந்து ஆம், இது நான் ஒரு 12 crores வெங்கடேஷ் ஐயர்னா நான் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன். ஏன்டா வெங்கடேஷ் ஐயர்னு தேவையில்லாம. பிகாஸ் படிக்கல் சூப்பரா பண்ணியிருந்தாரு போன வாட்டி. ஆம், அவருக்கு ரீப்ளேஸ் பண்ண மயங்க் அகர்வாலும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஐ வுட் ஹவ் தாட் ஏன் வந்து வெங்கடேஷ் ஐயர் ஆஹ், அஹ், ஒரு 10க்கு மேல இருந்தாலே நான் வந்து டிசப்பாயிண்டடா இருந்திருப்பேன். ஏன்னா அது டிபிக்கல் ஆர்சிபி ஆயிரும். ஓகே. பட் ஆனா ஒரு 7க்கு கிடைச்சது வந்து அது செம ஹாப்பி. பட் இருந்தாலும் வந்து ஹோம் டவுன் பாய் வந்து படிக்கல், அவங்க தான் ஈ ஷுட் பிளே ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் பார்க்கலாம் அவங்க ஓகே, எப்படி பேலன்ஸ் பண்றாங்கன்னு. பட் சரி. நம்ம சொல்லுங்க. ஒன் பை ஒன் பிக்கா போலாமா? அவங்களோட இதுலேருந்து ஈச் ம். பிளேயர் இந்த ஆக்ஷன் பிக்கு பற்றி. வெங்கடேஷ் ஐயர் பற்றி நீ சொல்லியிருந்த, சூப்பர், இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல், ஸ்மேட்டில் நல்லா பண்ணியிருக்காரு. மேட்ச்ல. அவங்க ம். டீமும் நல்லா பண்ணியிருக்கு மத்திய பிரதேஷ் பொறுத்த வரையும். ஸோ இப்போ இப்போ இவர் விகான் அண்டர் 19 டேலண்ட், விகான் மல்ஹோத்ரா, ம். பஞ்சாப். ஸோ அவர் பார்த்தனா ஒரு சூப்பர் பிக் ஆக்சுவலாக. 30 lakhsக்கு வந்து சூப்பரான பிக், கரண்ட் டேலண்ட்டு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த விகான் மல்ஹோத்ராட்டை பொறுத்த வரையும் என்னன்னா, அவரோட விரிஸ்ட், he has a strong wrist, he relies more on strong wrist and forearm. அதனால என்ன ஆகும்னா, தட் அவரோட அந்த பவுன்ஸ் பாலை ரொம்ப எஃபெக்டிவா டைம் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கிற ம். ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் he picks up length early, ம். கரெக்டாக சாஃப்ட் அண்ட் யூஸ் பண்ணி ஆடுவார். டஸ் இன் நீட் டு ஜென்ரேட் பேக் லிஃப்ட் வச்சு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவரோட இதுக்கு. ஸோ நல்ல ஒரு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இஸ் கம்மிங் அப் அந்த ஒரு விஜய் மர்ச்சன்ட் ட்ரோஃபி 22-23லேருந்து அண்டர் 16 ஆடி அங்கே ஒரு உமோங்கஸ் ரன்ஸ் 978 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் அன் 81 ஆவரேஜ். சூப்பராக ஆடி வந்துட்டு இருந்தாரு. ஈவன் இங்கிலாந்து சீரீஸ் அண்டர் 19லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்பயும் கரண்ட் அண்டர் 18 சூப்பராக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு விகான் மல்ஹோத்ரா பொறுத்த வரையும். ஸோ வாட்ஸ் யுவர் தாட் ஆன் விகான் மல்ஹோத்ரா? நீ என்ன நோ, நினைக்கிற? இஸ் டெஃபினெட்லி அ குட் அடிஷன். இஸ் பார்க்கலாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு. பிகாஸ் ஆமாம், இந்த மாதிரி கரெக்ட். நிறைய நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு ஆடி இருக்காங்க. ஈவன் இந்த பாஸ்ட், ஈவன் அவங்களோட ஃபர்கெட்டபிள் இயர்ஸ்ல கூட இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. இன்னொன்னு மங்கேஷ் யாதவ் வந்து ம். அவரை அடிச்ச ஃபியூ அவருக்கு அசால்ட்டா கிளியர் பண்றாரு. அட் த வில்
கிளியர் பண்றாரு பவுண்டரிஸை. ஸோ அப்படி இருக்கும்போது மங்கேஷ் யாதவ் வந்து இஸ் ஆல்சோ கிரேட் அடிஷன். ஏன்னா ஐ திங்க் கார்த்திக் ஃபிட் ஐ திங்க் மங்கேஷ் யாதவ் ஐ திங்க் பிளேயிங் 12 கூட பாசிபிள் இருக்கு. எனக்கு சான்ஸ் தெரிஞ்சு இருக்கு, சான்ஸ் சான்ஸ் இருக்கு. அதிகமா ஆமா, இருக்கு அவரை பொறுத்த வரையும். ஆமா. தி ஏன்னா பிகாஸ் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிக் நேம்ஸ். அதாவது இந்த மிடில் ஆர்டர்லயே வந்து அவங்க அவங்க நேஷனல் டீமுக்கு வந்து கரெக்ட் ஆடி இருக்காங்க, பிக் நேம்ஸ். ஸோ பிளேயிங் லெவன்குள்ள வரதே வந்து இட்ஸ் கோயிங் டு பி இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மெனி ஆஃப் த பிக்ஸ். இப்போ இந்த வருஷம் பிக் பண்ண பிளேயர்ஸ் கரெக்ட் அண்ட் ஒன் இருக்கிற பிளேயர்ஸ் ஆல்ரெடி. பட் என்னன்னா டீம்ல ஒன்று பார்த்துறோம், ஒவ்வொரு பொசிஷனுக்கும் மெயின் பிளேயர், பேக்கப் ஒன், சில பொசிஷனுக்கு பேக்கப் டூ கூட இருக்கு. ஸோ அப்படி கரெக்ட் இருக்கும்போது ஆன் பேப்பர் வந்து செம ஸ்ட்ராங்கான டீம் ஆன் பேப்பர். கரெக்ட். அந்த மங்கேஷ் யாதவ் இருக்காரு பாத்தியா, அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இ கேன் பவுல் ஸ்விங். அதாவது போத் த வேஸ் ஸ்விங் பண்ண முடியும், அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. ரைட் லைன் அண்ட் லெங்த் மெயின்டைன் பண்றாரு. பேஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. டெத் பவுலிங்ல ஸ்லோவர் டெலிவரி யாக்கர்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காரு அவர். நான் பார்த்த இதுல மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக் இதை பொறுத்த வரையும் பார்த்தா சூப்பரா பண்ணியிருக்காரு மங்கேஷ் யாதவ் பொறுத்த வரையும். இன்னொரு அண்டர் 19 டேலண்ட் கனிஷ் சௌகான், ஒரு ரைட் ஹேம் பேட்ஸ்மேனு. இது ப்ராப்பர் கிளாசிக்கல் பிளேயர், வீல தான் ஆடுவார். நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவார், நல்ல பேலன்ஸு, கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ் ஆடுவார். நல்ல பேட் ஸ்விங் இருக்கு அவர்கிட்ட, குட் பேட் ஸ்விங் அவர்கிட்ட இருக்குது. அண்டு நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு சாலிடா. ஸோ அந்த எபிலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் ஈவன் பவுலிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அதாவது ரைட் ஆம் மவுஸ் ஸ்பின் வந்து அவர் வந்து வினோ மான்கே ட்ரோஃபியில் வந்து 18 விக்கெட்ஸ் பிக் பண்ணியிருக்காரு. கூச் பெகரில் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கனிஷ்க் சௌகானும். இஸ் ஆல்சோ வெரி குட் பிக். தென் அடுத்த இவர் விக்கி ஆஸ்வால்னு, அவர் வந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். இது ஒரு ஒரு டிப்பிக்கல் ஜடேஜா மாதிரி கரெக்டாக ஸ்டெம்புக்கு அட்டாக் பண்ணிட்டு ஒரு மிஷின் மாதிரி போட்டுட்டே இருப்பார். நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அவர்கிட்ட விக்கி ஆஸ்வாலை பொறுத்த வரையும். இவர் உங்களோட மோபோ அவர் இருக்கார்ல, மோபட், அவரு சொல்லியிருந்தாரு வி ஹேவ் அ பேக்கப் ஃபார் சுயாஷ் சர்மா. நீ சொன்ன பேக்கப் இருக்கு, பேக்கப் அது மாதிரி சத்விக் தேஸ்வால். சுயாஷ் வந்து ரைட் ஆம், இவர் லெஃப்ட் ஆம் பிரிஸ்பின்னு. ஓகே, மிஸ்ட்ரி ஆட் பண்ணுவாரு. தே ரேட் இம் வெல். ஆண்டி ஃப்ளவரும் ரேட்டிங் இம் வெல். ஸோ வி ஹேவ் அ பேக்கப். இவர் என்னன்னா லாஸ்ட் இயரும் நெட் பவுலராக இருந்திருக்காரு ஆர்சிபிக்கு. அதுல நிறைய ட்ரையல்ஸ் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி இவர் டைரக்டா இவர் சுயேஷ்க்கு வந்து டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஸ்வப்னில் சிங்கும் ஆமா இந்த இருக்காரு, அவரும் இருக்காரு. ஸோ கரெக்ட். ஐ திங்க் ஸோ அவர் 1 or 2 கேம்ஸ் வேற நல்லா பண்ணாருன்னு நினைக்கிறேன் போன வருஷம். ஆமா. ஸோ ஸோ தே ஹேவ் அ வெரி குட் திங். அண்ட் யங் டேலண்ட்ஸ் பற்றி பேசணும். நான் இவரை பற்றி சொல்லணும். ஸ்டீல் பை நான் சொன்னல, ஜேக்கப் டஃபி. எப்படியா விட்டீங்க மற்ற டீம்ஸ்லாங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. ஜேக்கப் டஃபி கரண்ட்லி T20க்கு எக்ஸ்ட்ராடனரியாக போட்டுட்ருக்காரு, லீடிங் விக்கெட் டேக்கர் ஜேக்கப் டஃபியை பொறுத்த வரையும். இஸ் ஆல்சோ bowling பெர்ஃபெக்ட் யாக்கர். நல்லா ஹெவி பால் யூஸ் பண்ணுவார். வேரியேஷன்ஸ் இருக்கு, இட் டு த டெக் ஸ்கில்ஸ் இருக்கு இவர்கிட்ட. அண்டு அதாவது என்னன்னா இவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு நான் பார்த்தேன்னா, வாட்சஸ் மோர் ஆன் த ஃபீட் ஆஃப் த பேட்டர்ஸ். ஸோ இஃப் தே ஆர் கோயிங் லைக் அவங்களோட ஜோன்ல இருக்கு, அவங்க இதுல இருந்தாங்கன்னா சடனா ஒய்டர் ஆஃப் த டெலிவரி போட்டுட்டு இருக்காரு, க்ளோசர் டு ஒய்ட் ஆஃப் அந்த லைன்ல போட்டுறாரு. ஸோ வெரி இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ணிட்டு இருக்காரு. T20ல அந்த இது ரொம்ப ஐ திங்க் இல் பி அ குட் பிக். என்னை பொறுத்தவரையும் வந்து என்னை பொறுத்தவரையும் அவர் பிளேயிங் 11-12 கூட சான்ஸ் கொடுக்கலாம். அந்த இல்ல ஸோ கன்சிடரிங் அதான் நம்ம அந்த பிளேயிங் 11 பத்தி வேணா ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் நியர்லி ஆல் ஆஃப் ஜோர்டன் காக்ஸ். ஜோர்டன் காக்ஸ், ஆமா, அவர் விக்கெட் கீப்பர் வேற இல்ல, ஜோர்டன் காக்ஸ். ஆமா. ஸோ அவரும் நல்ல பிக். இஸ் ஆல்சோ நல்ல பிக். வெரி ஆமா, குட் பேக்கப் ஃபார் ஃபில் சால்ட்டுக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜேக்கப் பெத்தலுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இங்கிலாந்துக்கே ஆடுறது இல்லை ஜேக்கப் பெத்தல். ஸோ தெரியல என்ன ஆக போகுதுன்னு. பட் ஆனா ஓவரால் செம ஸ்குவாடு. பேக் டு பேக் 2 ஆக்ஷன் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. மேஜர் ஆக்ஷன், இப்போ மைனர் ஆக்ஷன் செமையா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இருந்த மலோலா அந்த ரங்கராஜனுக்கு கிரெடிட் கொடுக்கணும். he was a scouting talent, he picked this one. DKவும் சொல்லியிருந்தாரு. ஸோ
வெரி குட். ரொம்ப நாள் இருக்கிற அந்த டீம். வெதர் எனக்கு என்ன ஒரு கியூரியஸ் இதுனா, இதே டீம் கண்டினியூ பண்ணுவாங்களா நியூ இது வரும்போது? ஐ திங்க் இந்த இதுல சேஞ்ச் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வெளியில அந்த அந்த ஓனர்ஸ்க்கும் வந்து இந்த இங்க இருக்கிற ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இவங்க வெளியில வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, தட் மோ பாபாட்டே வந்து வெளியில வந்துட்டு அது டீம் ஓனர்ஸ் மாறினா கூட வந்து இட்ஸ் டீமோட இந்த டீமோட கோல், அதாவது டீமோட நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிற த ரோட் அஹெட் வந்து மாறாது. அது டெஃபினட்டா ஐ திங்க் பிளேயர்ஸ்க்கும் அதுக்கும் பெருசா அந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்காது. பிகாஸ் இப்போ ஒரு வாட்டி போன வருஷம் பஞ்சாப்ல ஏதோ பார்த்தோமே, அவங்களுக்குள்ளேயே ஓனர்ஸ்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருக்கும்போது டீம் ஆனால் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணின்னு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஓனர்ஷிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்று சரி, வந்து வரக்கூடாது. ஆக்சுவலா ஓனர்ஷிப் உள்ள வந்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அவங்களோட டீம். ஏன்னா கண்டிப்பாக இவங்க ப்ராப்ளம் செட் பண்ண டீம். இல்ல. அதாவது பட் ஆனால் தே ஐ ஷுட் கிவ் திங்க் த. சில சில ஓனர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆஃப், அது ஒரு ஒரு ஓனரும் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நம்ம எல்எஸ்ஜியோட ஓனர் பார்க்குறோம். பட் அந்த மாதிரி இருக்கும்போது சில ஓனர்ஸ்க்கு ஒரு வே ஆஃப் ஆப்ரேட்டிங் இருக்கு, சிலது வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் இருக்கு. இன்னும் விஜய் மல்யா கொஞ்சம் வந்துட்டு ஹி வாஸ் மோர் இந்த ஃபோர் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் வில் அஃபெக்ட் அஸ். பட் வாட் வில் அஃபெக்ட் இஸ் எந்த கிரவுண்டுன்றது வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம முன்னாடியே தெரியணும். அது நிறைய வந்து கேஎஸ்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பேக்ரவுண்டில் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது ஈவெண்ட்ஸ் அது ஆயிட்டு இருக்கும் போதே நம்ம வில் கீப் ஃபாலோயிங் இட். பட் அதர்வைஸ் ஹோப்ஃபுல்லி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 monthsல வந்து தெரிஞ்சிருந்தனாலே தட் வில் பி குட் ஃபார் த டீம். ஸோ கரெக்ட். ஸோ வாட் வில் பி த பிளேயிங் 12 காம்பினேஷன்ஸ்? நீ உன்னைய பொறுத்த வரையும் நீ என்ன இது பண்ணுவ? எனக்கு எனக்கு வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. பாட்டம் லைன் எந்த சேஞ்சும் கிடையாது. போன வருஷத்துலேருந்து பிளேயிங் 11-12 வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஈவன் இம்பாக்ட் பிளேயர் கூட நான் எஸ்டேயால் யூஸ் பண்ணுவேன். இஃப் எஸ்டேயால் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆஃப் ஃபீல்ட் ரீசன்ஸில், தென் தென் வில் ஹாவ் டு மேக் ஃபியூ சேஞ்சஸ். பட் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வில் ஸ்டில் கோ வித் பட்டிதர். I will not give straight away Venkatesh Ayarna. I won't go. I'll still go with Patidar because Patidar has played really, really well. Um, so தேவ்தத் படிக்கல் அதனால சொல்றியா? படிக்கல் படிக்கல் ஆமா, சாரி சாரி, சாரி. பட்டிதர் சொல்லிட்டேன், சாரி, தேவ் படிக்கல். ஸோ ஐ வில் ஓகே. நாட் சேஞ்ச் படிக்கல் பிகாஸ் படிக்கல் ஹஸ் பிளேட் ரியலி ரியலி வெல். ஸோ அப்படி இருக்கும்போது வெங்கடேஷ் ஐயர் கேன் வெயிட். மேபி எஸ்ஆர்ஹெச் அந்த சாரி ஹைதராபாத்ல ஆடும்போது வேர் யூ ஜஸ்ட் நீட் டு கெட் கோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட்னா அப்போ வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து ஒன் டவுன் இறக்குவேன். பட் ஒன் மோர் திங், அவர் மத்திய பிரதேஷ்க்கு ஐ டோன்ட் திங்க் இஸ் நாட் bowling டூ மச் வெங்கடேஷ் ஐயர். ஸோ அப்படி இருக்கும்போது ஹி நீட்ஸ் டு கொஞ்சம் அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூன்றது வந்து ஒரு 3 hours அது போட்டால் வந்து இல் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் வில் சி. பிகாஸ் ஷெப்பர்ட் கிட்டேருந்து 4 hours வாங்க முடியாது. ஷெப்பர்டை வந்து 4 hours போடுறனாலே வந்து சம்திங் இஸ் ராங்னு தான் ஒரு தாட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பேக்கப் மட்டும் சொல்லிடுறேன். அந்த வெங்கடேஷ் ஐயர் ஐ பிளே இன் ஃபியூ கேம்ஸ். ஷெப்பர்டு ஷெப்பர்ட் வில் பிளே. அண்ட் ஹேசல் வுட்டுக்கு பதிலாக எய்தர் ஜேக்கப் டஃபி ஆர் நுவன் துஷாரா. ஸோ இதுதான். அண்ட் துஷார் ஆல்சோ ஹஸ் பர்ஃபார்ம்டு கீ கேம்ஸில் வந்து போன வருஷம் வந்து கீ கேம்ஸில் 2 games ஹீ பர்ஃபார்ம்டு வெல். ஸோ அப்படி இருக்கும்போது நுவன் துஷாரா and I'll play Suresh Sharma. So my bowlers will be Suresh Sharma, Hazelwood, Bhuvi, Krunal Pandya, uh, Romario Shepherd. So ஓகே. இதுதான். ஸோ And இப்போ nearly no change from the last year. பட் ஃபைன். இப்போ ரொமேரியோ ஷெப்பர்ட், இட் இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் இஸ் பேட்டிங்கை பொறுத்து தான். உங்களுக்கு வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் வந்து பவுலிங் வச்சு நீங்கள் இது பண்ண போகிறது இல்லை. 1 or 2 hours நீங்கள் ஒப்பேத்துறதுக்கு அதுதான் இதுக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, யூ கேன் கோ வித் இப்போ இப்போ பவுலிங்க்கு நீங்கள் ஸ்ட்ரெங்க் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பில் சால்ட், கோலி வில் பி ஓப்பனிங். வெங்கடேஷ் ஐயர் என்னை பொறுத்தவரையும் ஐ வில் பிக் வெங்கடேஷ் ஐயர் ஹெட் ஆஃப் தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரையும். ஓகே. ஏன்னா இஸ் ஐடியல் கண்டிஷன் சூட்டபிள் ஃபார் இது சின்னசுவாமி. அண்டு அவங்களுக்கு வந்து தே ஆர் டெஸ்பரேட் டு கோ ஃபார் வெங்கடேஷ் ஐயர். தே கெப்ட் மணி ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஐ திங்க் தே வில் சூஸ் him only. Patidar will be 4, Tim David will be 5. Okay, then you have Jitesh Sharma, Krunal Pandya 7. தேவைப்பட்டுச்சுன்னா
யூ கேன் யூஸ், உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் இம்பேக்ட் பிளேயருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேவதத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யங் டேலண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனிஷ் சோவானா இல்லை விகான் முல்லாத்ரோவா, வாட் எவர் த பேக்கப்ஸ் யூ ஹவ் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பவுலிங்க்கு நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். உங்களோட இதில் பவுலிங்கில் வந்து இன்கேஸ் அசில்வுட் இல்லைனா ஜேக்கப் டஃபி இருக்காரு. ஜேக்கப் டஃபி, ஈவன் அசில்வுட் இருந்தால் கூட ஐ வில் கோ ஜேக்கப் டஃபி ஆல்சோ. ஐ வில் பிக் ஜேக்கப் டஃபி, எசல்வுட்டு, புவி, தென் ஸ்ரேயா சர்மா, மங்கேஷ். மங்கேஷ் வில் பி மை இது இம்பேக்ட். ஸோ என்னோட தட் இஸ் ஆல்சோ குட் டீம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் There are சூப்பரா இருக்கு இவங்க கிட்ட. சூப்பரா இப்போ இருக்கு. அதாவது தி ஆப்ஷன்ஸ் டீம் ஆல்சோ இஸ் as குட் as த ஒரு மெயின் டீம் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரொவைடட் ஆல்ரெடி ஒன் பிகாஸ் மோர் நீ இப்போ பர்சன். ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுக்கல. ஸோ வெங்கடேஷ் ஐயரோட அந்த 2 ஹவர்ஸ் வந்து பிகம்ஸ் க்ரூஷியல். இல்ல ஸோ உனக்கு வெங்கடேஷ் ஐயர் பவுலிங்கே தேவையில்லை. நான் சொல்ற பிளேயர்ஸ் இப்ப நான் ஏன் நீ அந்த சொன்னது வந்து இம்பாக்ட்னால சொல்றியா? ஆமா. இம்பாக்ட் சார். ஜோஸ் ஹேசல்வுட், ஜேக்கப் டஃபி 2 பேர் சொல்லிட்டேன். புவனேஸ்வர் குமார், ஓகே, இது 3 ஆயிடுச்சு. பிளஸ் ஸ்ரேயா சர்மா, குருணால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ், 6 மெம்பர்ஸ் ஆயிட்டாங்க. ஐம் நாட் ஷுர் அபவுட் எஸ்ஜேஎல். ஸோ எனக்கு எஸ்ஜேஎல் நான் வந்து சீன்லேயே வச்சுக்கல. ஓகே. ஸோ அதனால இந்த 6 பேர் உனக்கு எனஃப். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் இது போச்சுன்னா வெங்கடேஷ் ஐயர் இருக்கான். ஸோ உனக்கு வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேட்டிங் எக்ஸ்ட்ரா தேவையா, தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் இல்ல கொஞ்சம் வந்து இந்த பேட்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயரும் போன வருஷம் வந்து ஐ மீன் ஸ்மாட்ல அடிச்சிருக்காரு, ஒரு 250 அடிச்சாரு. பட் அதர்வைஸ் வந்து அந்த ஒரு ஜீதேஷ் சர்மா, கிருணால் பாண்டியா அங்கே விடு. கிருணால் ஆக்சுவலி சூப்பரா ஒரு ஒரு மேட்ச் அதுல செமையா ஆடினாரு போன வருஷம். ஸோ அப்படி இருக்கும் கிருணால் பாண்டியா மேல கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. பிகாஸ் கிருணால் பாண்டியாக்கு மேல ஜீதேஷ் சர்மா. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மெயின் லெவலில் போட வேணாம். ரொமேரியோ ஷெப்பர்டையும் கிராஸ் ஜேக்கப் டஃபி கூட வச்சுக்கலாம் நீங்கள் இன் ஃபாரின் ஸ்லாட்டுக்கு. இன்கேஸ் இஃப் நெசசரி கண்டிஷன்ஸ் இப்போ வந்து ரொமேரியோ ஷெப்பர்ட் தேவை அப்படின்னா ஷெப்பர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜேக்கப் டஃபி யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் த லக்ஸரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு டெத் பவுலிங்ல சூப்பர் ஆப்ஷன்ஸ் ரசிக் சலாமும் இருக்காரு. இஸ் ஆல்சோ குட் இன் டெத் பவுலிங்கை பொறுத்த வரையும். அப்படியே உனக்கு வேற எது ஆப்ஷன் தேவைப்பட்டா கூட நியூவன் துஷாரா. ஸோ வெரி குட் பேக்கப்ஸ் உங்களுக்கு இருக்கிறது பொறுத்த வரையும். ஸோ தீஸ் ஆர் வெரி குட். தே ஐ திங்க் தே டன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து தே ட்ரஸ்டட் யங் டேலண்ட்ஸ். என்னன்னா ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, பட் சான்சஸும் கொடுக்கணும் வென் எவர் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது டெவலப் பண்ணணும். த ப்ளஸ் பாயிண்ட் அபவுட் மும்பை இந்தியன்ஸ்ட என்னன்னா, தே ஃப்ரீடமாக, அதாவது தைரியமாக அவங்கள இறக்குவாங்க. இம்பார்ட்டன்ஸ் மேட்சஸ்லையும் சரி ட்ரஸ்ட் பண்ணி இறக்குவாங்க. அங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த பிளேயர் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வில் பி எ ஸ்டார். ஒரு கண்டிப்பாக ஒரு மெயின் பிளேயராக மாறிடுவான். ஆர்சிபி அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ வெண்ட் ஆட் ஃபார் மங்கேஷ் யாதவ், யூ ஷுட் ட்ரஸ்ட் ஹிம் அண்ட் கிவ் ஹிம் சான்ஸ். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபியூச்சர் அந்த ஒரு ஸ்டார் பிளேயராக அவங்க இருப்பான். இல்ல அது ஐ திங்க் இவங்க சின்ன சின்ன லெவல்ல வந்து சில பிளேயர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா எஸ்தேயாலுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் போடுற ரெஸ்பான்சிபிலிட்டியை எஸ்தேயாலுக்கு கொடுத்தாங்க. அண்ட் கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கோலி தான் இதுல. கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் முன்னாடி இருக்கிற 18 இயர்ஸ் எக்ஸாம்பிள் பேக் நீ சொல்றது வந்து 18 இயர்ஸ். ஓல்டு இது. பட் நான் தான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ணலையே, அதுதான் மேட்டர். அதுக்கப்புறம் பண்ண பிளேஸ் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணல. இல்ல மிடில்ல வந்து ஒரு ரொம்ப அந்த ஒரு இது இது மட்டும்தான் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட இப்ப 4 எஸ்ஆர்எச் பேர் மட்டும்தான் நீங்க இருப்பீங்க. பட் ரூட் மட்டும் வச்சுட்டு பேட்டிங் மட்டும் வச்சுட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது அதுதான் அது அது வேற வாய். இப்போ இப்போ இருக்கிற வாய் நல்ல வாயின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் அதுதான். வாட்ஸ் யுவர் ஐ திங்க் ஓவரால் வி கவர்டு இவங்களை இதை பற்றியும். அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் யங் டேலண்ட்டை பொறுத்த வரையும். இந்த புதுச்சேரி பையனாக இருக்கட்டும், அந்த இவன் ஆக்சுவலாக பார்த்தா சாத்விக் தேஸ்வால் புதுச்சேரி பிரீமியர் லீக் ஆடி அதுலேருந்து இது பண்ணுவேன். ஸோ நிறையா வந்து ஐ திங்க் மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீக்குனால ராஜேத் பட்டிதர் மத்திய பிரதேஷ், வெங்கடேஷ் ஐயர் மத்திய பிரதேஷ், மங்கேஷ் யாதவ், ஸோ நிறைய அந்த மத்திய பிரதேஷ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சான்ஸ் இருக்கு விளையாட.
பார்க்கலாம். இது ஸோ பட் டெஃபினட்டா யாரு இது பண்ணாலும் ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே வந்து சின்ன சுவாமியில மேட்ச் நடக்கணும். பட் இன்னும் கொஞ்சம் சின்ன சுவாமியில எப்படி ஆடணுன்ற ஒரு கோடு கிராக் பண்ணிட்டாங்கன்னா தென் இந்த சீசனும் வந்து ஈசாலானு கப் நம்து. இல்ல, இல்ல. சின்ன சுவாமியில மேட்ச் நடக்கணும். நான் போய் மேட்ச் பார்ப்பேன். சின்ன சுவாமியில நடந்துச்சுன்னா ஈஸியா போய் மேட்ச் பார்க்கலாம். ஐ திங்க் தே டிசர்வ்ட், த ஃபேன்ஸ் டிசர்வ்டு. ஏன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டே வேர்ல்டு கப்பே சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். ஐ விஷ் ஐ திங்க் தே வில் கெட் அ சான்ஸ். ஹோம் திருப்பி வந்து நல்ல கவர்மெண்ட்டும் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணி லெட்ஸ் சி நல்ல மேட்ச் நடக்கட்டும். கிரிக்கெட் ஷுட் கோ. அதுதான் எண்ட் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரையும். ஸோ சூப்பர் பிக். வாட்ஸ் யுவர் பிஃபோர் க்ளோசிங் டெல் மீ யுவர் இது என்ன ரேட்டிங்ஸ் ஆஃப் திஸ் டீம்? தெர் இஸ் ஆல்வேஸ் லிட்டில் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ 9.8 கொடுப்பேன் நான். ஐ வாண்ட் கிவ் 10. I'll give 9.8. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட். ஏன் நான் ஆர்சிபி வெறியன்னு சொன்னேன்னா இதுக்கு தான் 9.8. அதாவது போனது கேகேஆர் பண்ணோம்ல, கேகேஆருக்கு 6. எவ்வளோ கொடுத்த நீ? 6.5. 6.5. அதாவது அவனும் குறைஞ்ச ரொம்ப மட்டமாலாம் பண்ணல. ஃபைன். ஆர்சிபி நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா 9.8ல அநியாயம். பார்த்துக்கோங்க மக்களே. அதுதான் இ- இது வேற வாய். உள்ள இருக்கிற அந்த ஆர்சிபி இது ஃபேன் வெறித்தனம் இல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ குட். என்னைய பொறுத்தவரையும் தே டன் டீசென்ட்லி வெல். ஐ வில் கிவ் 7.8 ஆர்சிபிக்கு. Okay. ஸோ தட்ஸ் வாட். நீங்க வியூவர்ஸ் எல்லாரும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆர்சிபி பெட்டரா பண்ணிருக்காங்களா? இந்த டைமும் ஈசாலா கப் சான்ஸ் இருக்கா? கப் அடிக்க அவங்க இது இருக்கா? கேப்பபிள் எனாஃபா? ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். வில் கேட்ச் அப்.